அன்பு நேயர்களே, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் அவர் மனைவிக்கும் 2 வழக்கு போகுது இல்லையா, ஊழல் வழக்கு. இந்த ஊழல் வழக்கை விசாரணை செய்த நீதிபதி ஒருவர் ஒரு ஒரு கார் விபத்தில் அவர் மோட்டார் பைக்கில் பாவிச்சுக்கிறார். அவரது ஒரு ஹைவேல அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைய உலக பரப்பில் ஒரு பேசுபொருள் இந்த இறப்பு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சில முக்கியமான உளவு ஆவணங்கள் இது ஒரு திட்டமிட்ட கொலையாகவே சொல்லுகின்றார்கள். அந்த செய்தியை நாம் இப்பொழுது காய் வந்திருக்கின்றோம். நெதன்யாகு வழக்கின் நீதிபதி சந்தேகத்திற்குரிய சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளார். தெற்கு இஸ்ரேலில் உள்ள ரூட் 6 6ஆம் இலக்க ரூட்டில் நடந்த இந்த வாகன விபத்தில் பீர்ஷெபா மாவட்ட நீதிமன்றத்தின் தலைவர் பென்னிர் ராகி சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார். இஸ்ரேலின் பீர்ஷெபா மாவட்ட நீதிமன்ற தலைவரும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிரான ஊழல் வழக்கை விசாரித்து வருவருமான நீதிபதி பென்னிர் ராகி ரூட் 6 ஒரு வாகனம் அவரது மோட்டார் சைக்கிளில் மோதியதில் கொல்லப்பட்டார். இது ஒரு நீதிபதி மோட்டார் சைக்கிள் போயிருக்கிறான் பாவி, சந்தேகத்துக்கிடம் என்று பார்த்தா அது மோட்டார் சைக்கிளா போய்கிறார். வாகனம் சாலையில் இருந்து விலகி சென்று நெடுஞ்சாலையில் நுழைந்து சாகியின் மோட்டார் சைக்கிளில் மோதியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்பொழுது செய்தி வெளியிட்டுள்ளது. கல்ஃபர் மொனாஷம் கிபுட்ஸ் அருகே நடந்த விபத்தின் சூழ்நிலைகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிரியாட் மலாச்சி காவல் நிலைய அதிகாரிகள் போக்குவரத்து விபத்து புலனாய்வாளர்களுடன் சேர்ந்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருகின்றார்கள். தற்பொழுது கூட இஸ்ரேலின் அவசர மருத்துவ சேவைகளின்படி மேகன் டேவிட் எடோம் சம்பவ இடத்திற்கு வந்து மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள் பல காயங்களுடன் சாக்கியை கண்டுபிடித்தனர். மேலும் அவர் உயிர் பிழைத்ததற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் துணை மருத்துவர்கள் இந்த சம்பவத்தை அதிர்ச்சியூட்டும் சம்பவம் என்றும் விவரித்தனர். அவர் மூச்சு அல்லது நாடி துடிப்பு இல்லாமல் சாலையிலேயே கிடந்தார். மேலும் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இந்த மாதிரி ஒரு விபத்து தான் டயானா அவர்களும் பிரான்சில் கொல்லப்பட்டார். இதையும் வச்சுக் கொள்ளுங்க, பிறகு பார்க்கலாம். பெஞ்சமின் நெதன்யாவின் ஊழல் வழக்கின் நீதிபதியாக இருந்த பீர்ஷெபா மாவட்ட நீதிமன்றத்தின் தலைவர் பென்னிர் ராகி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு தான் ஊடகத்தில் வெளியாகிறாங்களா, அது வரைக்கும் அதை வெளியாக இன்றைக்குத்தான் அது உலக பரப்பில் இடம் பிடித்துக் கொண்டிருக்குது. சண்டே மார்னிங் நடந்திருக்குது. ரூட் 6 பயணித்த போது அவரது மோட்டார் சைக்கிள் மீது வாகனம் மோதியதில் கொல்லப்பட்டார். காவல்துறைகளின் கூற்றுப்படி சாலைக்கு வெளியே சென்று கொண்டிருந்த ஒரு வாகனம் நெடுஞ்சாலையில் வந்து சாகியின் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இதெல்லாம் பெஞ்சமின் நெதன்யாவின் ஊடக பரப்புகளாம். சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள் இந்த விபத்தை அதிர்ச்சி ஊட்டுவதாக விவரித்ததாக மேகன் டேவிட் எடோம் கூறியிருக்கின்றார். போலீசின் கூற்றுப்படி சாலைக்கு வெளியேதான் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். நெடுஞ்சாலையில் ஹைவேயில் வந்து சாகியின் மோட்டார் சைக்கிளில் மோதியதாகவே அவர்கள் ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சம்பவ இடத்துக்கு வந்த மருத்துவ குழுவும் அந்த தான் செஞ்சிட்டாங்க. இனி கேஸை மூடலாம். நெதன்யாவின் ஊழல் வழக்கின் நீதிபதி வாகனம் சாலையில் இருந்து விலகி நெடுஞ்சாலையில் சேர்ந்து அவரது மோட்டார் சைக்கிளில் மோதியதால் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் ஊழல் வழக்கில் தொடர்புடைய மூத்த இஸ்ரேலிய நீதிபதி ஒருவர் சாலையில் இருந்து விலகி சென்ற வாகனம் ஒரு பெரிய நெடுஞ்சாலையில் மோதி அவரது மோட்டார் சைக்கிளில் மோதியது என்பது அதிர்ச்சி ஊட்டும் செய்தியாகவே எதிர்க்கட்சிகளால் பார்க்கப்படுகின்றது. அவசர கால மீட்பு பணியாளர்கள் இந்த சம்பவத்தை அதிர்ச்சி ஊட்டுவதாக விவரித்தனர். நீதிபதிக்கு மரண காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர்கள் வந்தபோது உயிர் இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதோ அவருடைய நீதிபதியோட போட்டோவும் தாரம் பாருங்க. அந்த காரும் மோட்டார் சைக்கிள் மோதின விபத்தையும் பாருங்க. கோழி முட்டை உடைஞ்ச மாதிரி உடைஞ்சிருக்குது. காவல்துறையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி சாலையில் இருந்து விலகி சென்ற ஒரு வாகனம் திடீரென நெடுஞ்சாலையில் ஏறி சாகியின் மோட்டார் சைக்கிளில் மோதியது. அப்படி திட்டமிட்டதானே அவரை காலையிலே போல பண்ணி சண்டே என்பதால் கொஞ்சம் வாகன நெரிசல் குறைந்த பகுதி என்பதால் சரி இவங்க கேமரா போட்டு அங்கெல்லாம் கேமரா இல்லாம இருக்குமா, நம்ம மடக்கிழமை யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம்,
கார் எவ்வாறு சாலைக்குள் நுழைந்தது என்பதை சுற்றியுள்ள அசாதாரண சூழ்நிலைகள் முழு விசாரணையை தூண்டியுள்ளது. அஷ்டோத்தின் கிழக்கே உள்ள கிப்புட்ஸ் கௌஃபர் மனாச்சம் அருகே இந்த விபத்து நடந்தது. அதிகாரிகள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்ததால் தற்காலிக சாலை மூடல்களும் வழிவகுத்துள்ளது. அஷ்டோத்தின் கிழக்கே இந்த சம்பவம் நடந்தாலும் இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாகவே பலதரப்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிரியாத் மலாச்சி காவல் நிலையத்தைச் சேர்ந்த போக்குவரத்து விபத்து புலனாய்வாளர்கள் அலட்சியம், இயந்திர கோளாறு அல்லது பிற காரணிகள் சம்பந்தப்பட்டதா என்பதையும் கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். நீதிபதி சாக்கி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நிரந்தரமாக அந்த பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு ஜூன் 2024 ஹிஷபா மாவட்ட நீதிமன்றத்தின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டார். இஸ்ரேலின் நீதித்துறை அமைப்பில் ஒரு முக்கிய நபராக கருதப்பட்ட அவரது சட்ட நிபுணத்துவம் மற்றும் தலைமைத்துவத்திற்காக பரவலாக அவர் மதிக்கப்பட்டிருந்தார். அவரது திடீர் மரணம் குறித்த செய்திகள் இஸ்ரேலின் சட்ட மற்றும் அரசியல் ஸ்தாபனத்தில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் இந்த இழப்பால் தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் வேதனை அடைந்ததாகவும் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் தொழில் முறைக்கு பெயர் பெற்ற ஒரு சிறந்த நீதிபதி என்றும் ஷாக்கியை பாராட்டி இருக்கின்றார். உச்ச நீதிமன்ற தலைவர் ஐசக் அமித் இந்த துயரத்தால் நீதித்துறை திகைத்து போனதாகவும் கூறியிருக்கின்றார். சக ஊழியர்களால் ஆழமாக மதிக்கப்படும் ஒரு பெரிய இதயம் கொண்ட மனிதர் ஷாக்கி என்று விவரித்துள்ளார். நீதி அமைச்சர் யாரிப் லானின் அஞ்சலி செலுத்தியிருக்கின்ற அவரை பரவலாக போற்றப்படும் மற்றும் விதிவிலக்கான நீதிபதி என்றும் அவர் அழைத்திருக்கின்றார்கள். ஷாக்கியின் மரணத்தின் சூழ்நிலைகளால் நீதித்துறையில் மிகவும் வருத்தமடைந்ததாகவும் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்குரைஞர்கள் இருவரும் அவரை நன்கு விரும்பிய ஒரு திறமையான தலைவர் என்றும் வர்ணித்துள்ளார்கள். எல்லா ஊடகங்களும், இஸ்ரேலுக்கும் வெளியில் இருக்கின்ற ஊடகங்களும் அவரை மிகவும் நல்ல முறையில் வாழ்த்துகின்றார்கள். விபத்து குறித்து விசாரணை நடந்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நெதன்யாகு ஊழல் வழக்கில் நீதிபதியின் திடீர் மரணம் உண்மையா அல்லது விபத்தா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. நெதன்யாகுவின் ஊழல் வழக்கை வழக்கிழக்க 3000 என அழைக்கப்படுகிறது. கையாளும் நீதிபதி பெனி சாக்கியின் சந்தேகத்திற்கிடமான மரணம் ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் வழங்குவதில் தொடர்புடைய பெரிய அளவிலான ஊழலை அம்பலப்படுத்துவதில் இவரது பங்கு குறித்து ஏராளமான கேள்விகளை எழுப்பியுள்ளது. யாரு? இந்த இறந்து போன பனிஷாக்கி அவர் நீதிபதி அவர்களே. இந்த சம்பவம் ஒரு விபத்தா அல்லது அதற்கு அப்பால் ஏதாவது இருந்ததா என்ற ரீதியில தான் பல கோணங்களில் விசாரணைக்கு நடைபெற்று வருகின்றது. இதே நேரம் நீதிபதியின் மரணத்திற்கான சூழ்நிலைகள் ஆதாரங்கள் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்சின் அறிக்கைகளின்படி சாக்கி சமீபத்தில் விசாரணையை முடிக்கும் போது வழக்கில் உள்ள அரசியல் மற்றும் நிதி தொடர்புகளை மேலும் தெளிவுபடுத்தக்கூடிய ரகசிய ஆவணங்களை அணுகுமாறு கோரியிருந்தார். இங்கேதான் மிகவும் இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார் நெதன்ஸ் மாம்ஸ். இருப்பினும் 2026 ஆண்டில் முதல் நாளில் நெடுஞ்சாலை எண் 6 நடந்த இந்த போக்குவரத்து விபத்தில் அவர் உயிரிழந்தார் என்பதும் விபத்துக்கான காரணம் போக்குவரத்து விதிமீறல் மற்றும் எதிர்வாகனத்தின் ஓட்டுநரின் போதைப் பொருள் பயன்பாடு என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள். அதை மீண்டும் தருகின்றமா? போலீசார் எடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது கிட்டத்தட்ட 4ஆம் தேதி முதல் வாரம் தான் திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது 2026 ஆண்டின் முதல் நாளில் நெடுஞ்சாலை எண் 6 நடந்த ஒரு போக்குவரத்து விபத்தில் அவர் உயிரிழந்துள்ளார். விபத்துக்கான காரணம் இதுதான் போலீஸ் சொல்றாங்க. விபத்துக்கான காரணம் விதிமீறல் மற்றும் எதிர்வாகனத்தின் ஓட்டுநரின் போதைப் பொருள் பயன்பாடு என்று போலீசார் சொல்றாங்க. போதை வஸ்தை பாவிச்சு கார் ஓட்டினு சொல்றாங்க. நம்பக்கூடிய மாதிரி இருக்குத மக்களே, பார்க்கலாம். சரி, சம்பவத்தை சுற்றியுள்ள தெளிவின்மைகள் பற்றியும் விசாரணைகள் முடிவடைந்தது. இறுதி தீர்ப்பு வெளியிடப்படும் நேரத்தில் துல்லியமான நிகழ்ந்த சம்பவம் சில நிபுணர்களை கேள்விகளை எழுப்பியுள்ளது. யாட பெஞ்சமின் வழக்கு கிட்டத்தட்ட தீர்ப்புக்குள்ள இருக்குது. அந்த சம்பவத்துல இது நடந்திருக்குது. பிரதமர் அலுவலகத்தின் முன்னாள் தலைவர் டேவிட் ஷரன் உட்பட முக்கிய பிரதிவாதிகளின் தலைவிதியில் இந்த தீர்ப்பு ஒரு தீர்க்கமான பங்கை வைக்கும் என்று பெரிதாக இஸ்ரேலுக்குள் எதிர்பார்க்கப்பட்டது. இவர் மட்டும் பெஞ்சமின் மட்டுமில்லே அவருடைய ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒருத்தர் டேவிட் ஷரனும் மாற்றாராம்.
தற்போதைய நீதித்துறை நடைமுறைகளின் கீழ் நீதிபதியின் மரணம் சட்ட செயற்பாட்டில் நீண்ட தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சட்ட இடையூறு பிரதிவாதிகளுக்கு பயனளிக்கும், ஏனெனில் ஒரு புதிய நீதிபதி சிக்கலான சாட்சியங்களை மதிப்பாய்வு செய்ய கணிசமான நேரம் தேவைப்படும். அதாவது மீண்டும் ரிபேஸுக்கு போகணும், அந்த முறைக்கு சொல்றாங்க. விபத்து நடந்த இடம் சம்பவத்தை சுற்றியுள்ள தெளிவின்மைகளை மேலும் அதிகரித்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய வாகனம் ஒரு குருட்டு புள்ளியில் உள்ள மண் சாலையில் இருந்து நெடுஞ்சாலைக்கு நுழைந்துள்ளது. இது அரசியல் வழக்குகளில் இலக்கு வைக்கப்பட்ட நீக்குதல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு முறையாக பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது. கத்தார் கேட் போன்ற முந்தைய விசாரணைகள் அரசாங்க அலுவலகங்களுக்கும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கும் இடையிலான எதிரிகளான மோதல்களில் சாத்தியமான தொடர்புகளையும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆயினும் இந்த சம்பவத்திற்கு பிரதமர் அலுவலகம் அல்லது பயனாளி குழுக்களுக்கும் இடையே நேரடி தொடர்பை நிரூபிக்க எந்த ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரமும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் இந்த சம்பவம் வழக்கு 3000 நீதித்துறை செயற்பாட்டில் இடையூறு விளைவித்துள்ளதாகவும் இது வழக்குடன் தொடர்புடைய பிரதிவாதிகள் மற்றும் தனிநபர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ப்பை வழங்குவதாகவும் விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இஸ்ரேலிய வட்டாரங்களின் அறிக்கைகளின்படி இந்த முக்கியமான வழக்கில் நடவடிக்கைகளை தொடர்வதற்கு எந்த நீதிபதி பொறுப்பேற்பார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இவர இறப்புக்கு பிறகு நெதன்சிர வழக்க விசாரிக்கிறது யாராவது முன் வருவாங்களாண்டார். இப்ப எல்லோரும் அச்சம் கொள்ள போறாங்க, பயப்பட போறாங்க. வழக்கு நிச்சயமற்ற தன்மையில் மூழ்கியிருக்கும் அதே வேளையில் பெஞ்சமின் நெதன்யாகு வழக்கு தொடர்வதை தடுக்கவும் மன்னிப்பு பெறவும் விரிவான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதால் இது வருகிறது. இந்த இறந்து போன நீதிபதி சாக்கிக்கு மனைவி, ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள் இருக்கின்றார்கள். அவர் ஒரு இளவயது காரணம் சொல்லப்படுது. அப்ப ஆக இப்பொழுது இந்த இறப்பு ஒரு திட்டமிடப்பட்டது என்றே உலக பரப்பில் சொல்லப்படுது, அது வேறு விடயம். ஆனாலும் இப்பொழுது இந்த வழக்கை எடுக்கிறதுக்கு எந்த நீதிபதி வரப்போறாங்க கேள்வி இஸ்ரேலிய சட்டத்துறைக்குள்ள கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆக பெஞ்சமின் இந்த வழக்குல இருந்து முற்று முழுதாக தப்பிக்கொள்ளப்பலாம் பாதி வந்துடுச்சா. அப்ப இனி நீதிபதிகள் வந்தாலும் இவருக்கு சைட் எடுப்பாங்க. நிச்சயமாக பெஞ்சமின் வெல்லுவதற்கான வெற்றி பெறுவதற்கான 100க்கு 100 சாத்தியக்கூறுகள் இருப்பது என்பதை சொல்லுகின்றோம். ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கொலை, ஞாயிறு நாளில் திட்டமிடப்பட்ட ஒரு கொலை. போலீசாரும் இதைத்தான் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆதாரம் இல்ல, ஆவணம் இல்ல, சாட்சி இல்ல. அதனால இந்த கேஸுக்கு நாங்க யாரை தண்டிக்கிற, சரிதானே, கேஸ் முடிஞ்சுதானே, கடையை போடுவோம். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.